எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தெய்வனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு அன்பாக நடத்தினீரே. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு அன்பாக நடத்தினீரே. இயேசுவே, இயேசுவே, ஆஹா, இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. You never forsake us, O Lord. You have never forgot us, O Jesus. நீங்க எங்களை மறக்கல. நீங்க எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற தேவன். எப்பொழுதும் எங்களை நினைக்கிற கர்த்தர் நீர் ஒருவரே. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஒரு சில நிமிடங்கள் அவரை துதிக்கலாமா? கர்த்தர் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நித்தியத்திற்கு பிதாவாய் இருக்கிறீர்.
உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நாங்கள் இழந்து போகக்கூடாது, ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, வழி விலகி போகக்கூடாது என்று சொல்லி எங்களுக்காய் காத்திருந்து எங்களோடு கூட நிற்கிற தேவன் நீர் அல்லவோ. உமக்கே நாங்கள் நன்றியும் துதிகளையும் செலுத்துகிறோம். எல்லா சத்தம் உயரட்டும். உங்களுடைய சத்தம் கர்த்தருடைய சமூகத்துல கேட்கட்டும். எல்லா இருளின் கட்டுகள் உடையட்டும். ரபே நூத்தரியா தூராமா சந்தர கட கதட கட கதலபா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழல் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. சொல்லுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதி எங்கள் வாயில் இருக்கும் தகப்பனே. எங்கள் நாவு உம்மை எப்பொழுதும் துதிக்கும், எப்பொழுதும் கனம் பண்ணும். ரிமாந்தரி ருப்பாத்துரா சந்தரக துலபா ஷதேரி ரிமாந்தர கடகதலபா. ஒரு வல்லமை கடந்து வரட்டும். ஜபிக்க முடியாத எல்லா கட்டுகள் இந்த வேளையில உடைந்து விழட்டும். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் தேவனே. நான் நீதியை விரும்பி இதோ அசுத்தத்தை நான் வெறுப்பதின் நிமித்தம் தோழரை பார்க்கிலும் நீர் ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. யுத்தங்கள் நடக்கட்டும். கர்த்தர் நீர் யுத்தத்தை நடப்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். எதிரடையாய் இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள், இருளின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில உடைக்கிறேன். சகல தடைகளை உடைக்கிறேன். வார்த்தையை பேச முடியாதபடிக்கு செயல்படுகிற சகல தடைகள் உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய சிந்தை உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜெப சிந்தை உண்டாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கி வரட்டும். பொல்லாத எதிர்ப்பை கொண்டு வருகிற கலவரத்தின் ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன். உன்னை கடிந்து I rebuke you in the name of Jesus. I rebuke you in the name of Jesus. Let the power of the Holy Spirit touch each one of them, O Lord. Touch them, O Jesus. Touch them in the name of Jesus. Rade runtoro roka rate rigamandoro shantaragadagadagadagadagadala badagadalaba. வானங்கள் திறந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுது. Jesus name I pray. Amen. Praise Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம நேத்து புதுசா ஒரு காரியத்தை கர்த்தர் பேசினதை நம்ம கேட்டோம், உணர்ந்தோம். எனக்குமே அது கூட ஒரு புதிய ஒரு காரியமா அது இருந்துச்சு. இந்த எரேமியா 6:16 தான் நம்ம நேத்து பார்த்தோம். அதுல இருக்கிற வசனத்துல பூர்வ பாதைகள் அப்படின்னு போடுவோம் இல்லையா? நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 6:16 வசனம். எரேமியா 6:16 வசனம். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். If you need rest in your soul, you need to check your path. அல்லேலூயா. உங்க வழியை கரெக்டா நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆத்துமால இளைப்பாறுதல் இருக்கும்.
சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. டயர்லெஸ் அந்த ஜாப் இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு அந்த மாதிரி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஒரு மாதிரி ஒரு அலக்களிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். ஒரு படபடப்பா இருக்கும் ஒரு வாழ்க்கை, தெரியுமா? எது எப்போ நடக்கும் தெரியாது. அது ஒரு சமாதான குறைவான ஒரு நிலைமை. அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அப்படி இல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். உன்னோட ஆத்துமால ஐ கேன் give you rest, my friend. I can give you rest, but you have to check your path. எந்த வழியில் நீ நடக்கிறாய், யாருடைய வழியில் நீ நடக்கிறாய், வழியில நில்லு. ஸ்டாண்ட் வேர் யூ ஆர், see whether you are in the right path. கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல இருந்து, கர்த்தாவே என்னை கரெக்டான வழியில நடத்துங்க. நான் தப்பான ஒரு திருப்பத்தை என் வாழ்க்கையில நான் எடுத்தேன், தப்பான ஒரு முடிவை நான் எடுத்திருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. அல்லேலூயா. நேத்து நம்ம 3 பேரை குறிச்சு பார்த்தோம். ஒன்னு அப்பாஸ்டல் பால். அவர் அவர் தமஸ்கு வீதியில குதிரையில கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு ஒளி குறுக்கிட்டது. கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? There is a sudden intervention from the Lord to stop Paul from doing any sin, any harm. Hallelujah. Hallelujah. It is a great relief for all the Christians who are there in Damascus. But I will say that is a great relief for even Paul, who is transformed by that touch. தேவனுடைய அந்த ஒரு தொடுதல் அவனை உருமாற்றியது. ஹalleluya. ஆமென். It transformed Paul. கர்த்தருடைய ஒரு தொடுதல் உன்னை உருமாற்று. ஹalleluya. It will transfigure, மறுரூபப்படுத்தும். It will transfigure you. It will transform you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் இல்லையா? அது மாத்திரம் இல்லாம வைஸ் மேனை குறிச்சு பார்த்தோம், சாஸ்திரிகளை குறிச்சு பார்த்தோம். அவருக்கு they took a wrong turn and they went to a palace. ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில போய் நின்னுட்டு இயேசுவை தேடிட்டு இருக்கான். அல்லேலூயா. பேரு தான் வைஸ் மேன், ஆனா விஸ்டமே இல்ல. அல்லேலூயா. ஆமென். That star which guided them was standing and waiting for them in that palace. அல்லேலூயா. இந்த தப்பான இடத்துல தப்பான ரூட் எடுத்தான்ல, அதே ரூட்ல அந்த ஸ்டார் வெயிட் பண்ணுது. அல்லேலூயா. ஆமென். ப்ராடிகல் சன்னை குறிச்சு பார்த்தோம் இல்லையா? தப்பான ஒரு டெசிஷன் எடுத்து வேசிகளோடு பணத்தை செலவு பண்ணும்படிக்கு களியாட்டத்துக்கு தன்னை விற்று போட்டவனாய் அவன் போனான். நடந்தது என்ன? அவனுக்காய் தகப்பன் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். Hallelujah. God was waiting for him. Hallelujah. Amen. Last we were talking about Moses. Hallelujah. யாத்ராம 2ஆம் அதிகாரத்துல he took a wrong decision. His motive was right. Hallelujah. அவனுடைய மோட்டிவ், அவன் வந்து கரெக்டான ஒரு மோட்டிவ், ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சு, ஒரு நோக்கம், கரெக்டான நோக்கம் இருந்துச்சு. பட் Moses took a wrong turn. He killed an Egyptian. Hallelujah. ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டு அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போடும்போது இவன் போய் அவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் சொல்லாமல் அதை செய்தது நிமித்தம் அவன் பயந்து மீதியாம் தேசத்துக்கு ஓடி போக வேண்டியதா இருந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? When you take a wrong turn, you will waste your money, you will waste your time, you will waste many things. Hallelujah. சாஸ்திரிகள் தப்பான ஒரு ரூட் எடுத்ததுனால they were the root cause for many murder that happened at that time in Bethlehem. Hallelujah. 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தையெல்லாம் ஏரோது கொண்டு போட்டான். ஆமென். King Herod killed many children who are lesser than 2 because of the wrong turn of this wise men. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நீ எடுக்கிற ஒரு தப்பான டிசிஷன் அது உன்னை மட்டும் பாதிக்காது, உன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் அது பாதிக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே 40 வருஷம் மீதியான்ல இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதை அலோவ் பண்ணதின் காரணம் நிறைய இருக்கு. ஆனா இவன் தேவனுடைய சித்தத்திற்கு காத்திருந்து செயல்பட்டு இருந்தானா அந்த 40 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா, ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹalleluya. மோசேவுக்காக அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் புரியுது? மோ- நீங்க எடுக்கிற தப்பான டிசிஷன் உங்களை மாத்திரம் அஃபெக்ட் பண்ணாது. உங்க மூலமா ரட்சிப்புக்குள்ள வர இருக்கிற ஆத்துமாக்களையும் அதை அஃபெக்ட் பண்ணுது. எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடியுது? See, understand one thing. God has a purpose for each one of you. உங்க உங்க மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. அவருடைய மிகப்பெரிய ஒரு தீர்மானம், ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. நீ கர்த்தருக்கு செவி கொடுக்காம விலகி போகும்போது உன்னால வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்கள் வருகிறதற்கு தாமதமாகிறது. மகனே, மகளே, புரிந்து கொள். உன் நிமித்தம் அநேக பேர் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார். ஆனா நீ கர்த்தரை வெளிப்படுத்தாதது நிமித்தம், நீ அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளாதது நிமித்தம், நீ மற்றவர்களுக்கு, உன்னால் பயன்பட வேண்டியவர்களுக்கு நீ பயன்படாமல் போகிறாய். அல்லேலூயா. மோசேவே, உன்னை கொண்டு 6 லட்சம் புருஷர்மார்கள், எத்தனையோ பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எத்தனையோ பேரை நீ செங்கடல் வழியா கொண்டு வெளியே வரணும். அடிமைத்தன சிறை இருப்பின் நுகங்களை நீ உடைச்சி அவர்களை வெளியே கொண்டு வரணும். உன்னை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய தீர்மானத்தை வச்சிருக்காரு மோசே. God has a very big plan for you, Moses, but what you are doing, you are wasting your time taking wrong turns. Hallelujah. God is talking to you, my friend. நீ எடுக்கிற ஒவ்வொரு தப்பான டிசிஷனும் உன்னை மட்டும் இல்ல, உன்னை சார்ந்து இருக்கிற அநேக மக்கள், உனக்கு அவங்க பேர் கூட தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நான் என்னுடைய வாழ்க்கைய பெருமைக்கு சொல்ல, கர்த்தர் ஒரு நாள் நான் கடந்து வந்த பாதைகளை, வாழ்க்கையை, நான் செய்த ஊழியங்களை எல்லாம் திரும்பி பார்க்க வைப்பார். எப்பவுமே இந்த இயர் எண்டுல நான் உட்காந்து ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணும்போது, கர்த்தர் இந்த இயர்ல யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வந்தாரு அப்படின்றத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். அல்லேலூயா. நம்மளை எப்படிலாம் பயன்படுத்தினாரு, எந்த சர்ச்சுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொன்னோம், யாரெல்லாம் சுகம் பெற்றாங்க, யார் யாரெல்லாம் மனம் திரும்புதலுக்குள்ள வந்தாங்க, ஆமென். ஜூம் மீட்டிங் மூலமா எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் உண்மையாவே நிக்கிறாங்க, எத்தனை பேர் விழுந்தாங்க, அதெல்லாம் யோசிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல கேட்பேன், விழுந்தவங்க ஏன் விழுந்தாங்க அப்படின்னு கேட்பேன். There are people who came to the Lord through the ministry that I am doing by the grace of God, and I will ponder upon that kind of ministry, and I will ponder upon people who fell in sin, backslided, and people who are still standing for the kingdom of God. அவங்களை குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கும் போது, இந்த வருஷத்துல நான் இந்த ஊழியத்தை செய்யலனா இந்த ஒரு ஆத்துமா வந்திருக்காது சபைக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் ஜூம் மீட்டிங்கை நான் எடுக்காதது நிமித்தம் அன்னைக்கு ஜாயின் பண்ண வேண்டிய அந்த ஆள் ஜாயின் பண்ணதுனால அவரிடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசி அவர் எடுக்கிற ஒரு தப்பான டிசிஷன்ல இருந்து அவரை காப்பாத்தி இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கு அந்த ஜூம் மீட்டிங்கை நான் நடத்தலைன்னா that will be a total disaster for that person who joined that Zoom meeting. ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துகிறார். ரபா சந்தரகலபா. அல்லேலூயா. எத்தனையோ இடத்திற்கு நம்மை கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென். நாங்க நிறைய மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கோம். நான் பாஸ்டரோட எங்க டீமோட நிறைய மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கோம். சில ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் போவோம். ஒரு வருஷம் அந்த ஆர்ஃபனேஜ்ல ஊழியம் செய்வோம். அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு 2-3 பிள்ளைங்க அல்லது ஒரு பிள்ளை அட்லீஸ்ட் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள உண்மையை எழும்பி செயல்படும். அல்லேலூயா. அந்த பிள்ளை வருகிறதற்கு காரணம் என்ன? கர்த்தர் எங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போனது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி அந்த இடத்துக்கு நான் போகாம இருந்திருந்தா அந்த பெண் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாளே. ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அல்லேலூயா.
லூக்கா 15ஆம் அதிகாரம், Luke chapter 15, if you go and read, it says that one sinner who's repenting from his sin will make the entire heaven happy. Hallelujah. There will be joy in heaven when a sinner is repenting from his sin. Hallelujah. Hallelujah. Amen. Because of you, there is joy in heaven. Amen. Because of your ministry, there is joy in heaven. That is the real ministry. Amen. நீங்க செய்கிற ஊழியம் பாவிய மனம் திரும்ப பண்ணணும். அதுதான் உண்மையான ஊழியம். ஆமென். நான் கீபோர்டு வச்சேன், கிட்டார் வச்சேன், பாட்டு பாடினேன், நான் சாட்சி சொன்னேன், நான் வசனம் ஓட்டினேன், நான் பாய் போட்டேன், இதெல்லாம் எதுக்கு? ஒரு பாவி ரட்சிக்கப்படுறதுக்கு. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புறதுக்கு தான் இவ்வளவு ஊழியம் செய்யறோம் நம்ம. ஆமென். நீங்க செய்யறதற்கான நீங்க எந்த இடத்துல போய் விதைக்கிறீங்க? உங்க ஊழிய கிருபைகளை எந்த இடத்துல போய் நீங்க விதைக்கிறீங்க? அங்க அறுவடை இருக்கா? அங்க பலன் இருக்கா? பாக்குறியா? அல்லேலூயா. ஆமென். சில சபைகள்ல நான் நிறைய இயர்ஸ் ஊழியம் செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு ஆத்மாவை கூட என்னால ஆதாயப்படுத்திருக்க முடியாது. நான் உண்மையா என்னுடைய நோக்கம், my motive was right, but the place was wrong. How many of you can say amen? Hallelujah. Amen. நல்ல நிலத்துல விதைய போடணும். முள்ளுள்ள நிலத்திலேயோ கற்பாறை உள்ள நிலத்திலேயோ விதைய போட்டா அது வளராது, அது கனி தராது. Hallelujah. Can you understand? Amen. Know the place where you should sow the seed of the Holy Spirit, sow the seed of Jesus Christ. கர்த்தருடைய வார்த்தையை எந்த இடத்துல விதைக்கணும்னு கேளுங்க கர்த்தரிடத்துல. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. எந்த இடத்துல நான் ஊழியம் செய்யணும்? Where should I pray? Where should I start my ministry? What kind of ministry? What people group I should go and reach? What kind of ministry? Is it a tracts ministry? It is a preaching. It is a street preaching. It is a singing ministry. What kind of ministry? What kind of people I should go and reach? It is a children's ministry. It is a ministry for youth, or it is a ministry for adults, or it is a ministry for God's people in churches, or it is a people, or it is a ministry for pastors, evangelists, or elders. என்ன பிளேஸ்ல நான் போய் ஊழியம் செய்யணும்? கேளு. Ask God. Amen. Do not go take a seed or take a word, take a gospel and throw somewhere and come. Hallelujah. Sit in his presence. Sit in his presence. Hallelujah. Hallelujah. God will guide you, my friend. God will guide you. Amen. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். Go and do the things that was already being done in that ancient ways. அதான் எரேமியா 6:16 சொல்ல, Jeremiah 6:16ல God is saying that go do the same thing that your fathers did, your Abraham, your fathers, your forefathers, your apostles did. Ancient path. அத பாரு, அவங்க எப்படி பண்ணாங்க? How did they do their ministry? Go and check. Go and check. Hallelujah. Hallelujah. Amen சொல்லாமா? God wants to intervene in your life and he is doing it already. Hallelujah. Every time. Every time. Hallelujah. எந்த மட்டும் நீ பாவத்திற்கு உன்னை வித்து போட நினைக்கிறாயோ அங்கெல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனமா உன் இடத்தில் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. செய்யாதப்பா, பண்ணாதப்பா. Do not do that. ஆமென். நமக்குள்ள ஒரு மனசாட்சியை கான்சைன்ஸ் நமக்குள்ள ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பண்ணாத டகடகடகடகட அடிக்கும். ஆமென். Your heart will beat like anything. Don't do that. Don't do that sin. That is wrong. அல்லேலூயா. அத பண்ணாதன்னு கர்த்தர் கிளியரா பேசியிருப்பார் உங்ககிட்ட. You would have not listened to it. You would have bypassed your good conscience. Hallelujah. Hallelujah. Do not do that. Amen. I want to make you to read Genesis chapter 20, where there is a king called Abimelech.
அபிமெலேக்கு என்ற ஒரு ராஜா ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தனக்கு மனைவியாக கொள்ளுகிறான். கரெக்டா? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம், Genesis chapter 20 verse number 1. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக கூடி ஏறி கோராவிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன். Hallelujah is saying that I did a upright thing. My motive was right. I had a clear conscience. Hallelujah. This is very important. Amen. You need to have a clear conscience in doing all things in your life. மனசாட்சியின் நிமித்தம் நீங்க ஒரு உத்தமமா இருக்கணும். பிளேம்லெஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது பண்ணும் போதே தப்புன்னு தெரியும், அப்படியே பண்றது. அல்லேலூயா. கால் பண்ணும்போதே தெரியும், இந்த நபருக்கு கால் பண்ணக்கூடாது, இந்த நபரோடு பேசக்கூடாதுன்னு கர்த்தர் மல்டிபிள் டைம் எச்சரிச்சிருப்பாரு. அதையும் மீறி நம்ம செய்யும். யூ ஆர் நாட் டூயிங் upright work deed. அல்லேலூயா. உத்தமமான ஒரு காரியத்தை நீ செய்கிறது இல்ல. ஆமென். You need to have a clear conscience. Hallelujah. God is talking about that. Amen. When God is giving a testimony, 6th verse பாருங்க. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. That is why God intervenes. In many people life, God intervenes because their motives were right. Hallelujah. How many of you can say amen? Hallelujah சொல்லாமா? உங்க மோட்டிவ் கரெக்டா இருக்கும் போது, நீங்க தப்பான வழி, தப்பான டிசிஷன் எடுக்கும் போதும் கர்த்தர் அதுல தலையிட்டு குறுக்கிட்டு செய்யாதுன்னு சொல்றாரு. கைகளை ஊத்தி ஹalleluya சொல்லலாம். ஆமென். ஹalleluya சொல்லாமா? God's grace, amen, is so good. Amen. அவர் the grace of God is greater than my life. When David is singing in Psalm 63, ஜீவனை பார்க்கிலும். Hallelujah. I'll continue my meeting. Maybe there is power issues, but still you will be able to hear me, I think so. So Abraham is still waiting for that one good thing that should happen in his life. ஏப்ரஹாமுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம், அதாவது சாராள் எடுத்துக்கொள்ளப்பட்டா. இப்போ அபிமெலேக்கு கிட்ட கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ உத்தமத்தோடு இந்த காரியத்தை நீ செய்தாய். Hallelujah. You have did a good thing. You had a good motive. Hallelujah. ஆமென் சொல்லலாமா? அப்போ அப்படி சொல்லும் போது God is talking. 1 minute. God is talking. 7th verse if you read, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. So God is talking in 6th verse. He's saying, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். எத்தனை பேர் ஹalleluya சொல்றீங்க? Amen. I'm stopping you from doing a sin against me. Hallelujah. Amen. ஒரு பாவத்தை நீ செய்யாதபடிக்கு கர்த்தர் உன்னை தடுத்து நிற்க அவர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, நம்ம
மோட்டிவ் இருக்கும்போது அநேக நேரத்துல நமக்கு அந்த கர்த்தருடைய சத்தம் இருக்காம போயிடுது. கர்த்தருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்றால் யூ நீட் டு ஹாவ் அ கிளியர் கான்சியன்ஸ். யூ நீட் டு ஹாவ் அ கிளியர் கான்சியன்ஸ். உத்தம இருதயம் உனக்கு வேணும். உன்னுடைய மனசாட்சி நிமித்தம் நீ குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். வேதவசனம் அதான் சொல்லுது. ஹல்லேலூயா. இஃப் யூ டர்ன் யுவர் பைபிள் டு அது மேத்யூல யோசேப்பின் இடத்துல கர்த்தர் பேசுறார். இயேசு பிறக்கணும், மரியாள் மூலமா இயேசு பிறக்கணும், அதுதான் கர்த்தருடைய தீர்மானம். அப்படி பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆஹ் முழு உலகமே காத்து கொண்டிருக்கு இல்லையா? முக்கியமா இஸ்ரவேல்ல இருக்கிறவர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி காத்து கொண்டிருக்கும் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். மேத்யூ சாப்டர் 1 verse number 19 which says, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். Because she was pregnant without knowing a man. அல்லேலூயா. ஒரு புருஷனை அறியாமல் இருக்கும் போதே மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள். அல்லேலூயா. That is Matthew chapter 1 verse 18. இல்லையா? He is conceived by the Holy Spirit. Hallelujah. ஆவியானவர் through his creative power he is bringing forth ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. ஆமென். இயேசு பிறப்பிக்கப்படும்படிக்கு, அவளுடைய கர்ப்பத்தில் இயேசு பிறப்பிக்கப்படும்படிக்கு கர்த்தர் இவள் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்பதை அறிந்து ரகசியமா அவளை அவமானப்படுத்திடக்கூடாது. வாட் அ குட் நேச்சர் த்ரூ அ கிளியர் கான்சியன்ஸ். அதாவது அந்த மனசாட்சியின்படி அவளுக்கு எந்த தீமையும் நான் செஞ்சிடக்கூடாது. அவ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, அவ பிரெக்னென்ட் ஆயிட்டா, அவளை கொண்டு வந்து அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியும் அவளை வந்துட்டு இவ வந்து நான் என்ன அறியாமலே இவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தாம, சி ஹீ இஸ் a good man, இல்லையா? நீதிமான righteous man. Hallelujah. 19th verse says, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், he doesn't have a motive, wrong motive to give her a shame. Hallelujah. To expose her to the society. ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். Hallelujah. To stop that marriage, not to marry her. He was planning not to marry her. Silently he will move. If you see good people, even if they are failed by some friends around him, அவனுடைய பிராண சிநேகிதனும் அவனுக்கு விரோதமாக துரோகம் செய்திருந்தாலும் அவன் ரகசியமா அவர்களை வெளிப்படுத்த வேண்டாம்னு நினைச்சிட்டு அவன் ஒதுங்கி போயிடுவான். That is the good nature that God wants in your life. Hallelujah. Amen. Do not expose the people. Do not expose the people who did a wrong thing. Forgive them instead. Show your love to them. Love your enemies, says the Holy Spirit. Hallelujah. Jesus says, love your enemies. அவளை துன்பப்படுத்தாதீங்க, அவளை வெளிப்படுத்தாதீங்க, நல்ல மனப்பான்மை உடையவர்களா இருங்க. நடந்தது என்ன? God is coming and talking to him. He is giving him the right guidance. He is taking a wrong turn here with a good motive. So God is talking to him. In verse number 20 it says, மத்தேயு 1:20 அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. Hallelujah. God is talking to you, my friend. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். God wants you to give his word, to make that
word to conceive in your womb through the Holy Spirit. For doing that, do not take a wrong turn. Hallelujah. நீ எடுக்கிற ஒரு தப்பான முடிவு, நீ எடுக்கிற ஒரு தப்பான வழி, உன்னிடத்தில் இயேசு பிறப்பிக்கப்படாதபடிக்கு தடை உண்டு பண்ணுகிறதாய் அது இருக்கிறது. நீ கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்து உன்னில் பிறப்பிக்க முடியாதபடிக்கு உன்னில் இருக்கிற தடைகளை கர்த்தருடைய வார்த்தை அகற்றி கொண்டிருக்கிறது. யோசேப்பே, நீ எத்தனை நாட்கள் தப்பான ஒரு டர்ன் எடுப்ப, தப்பான ஒரு டிசிஷன் எடுப்ப. God is in you. God is with you. God wants to intervene in your life. Don't take that wrong turn. Don't take that wrong decision. Sit in his presence of the Lord like Apostle Paul. கர்த்தருடைய சமூகத்தில் அப்போஸ்தலன் பால் எப்படி உட்கார்ந்து இரவும் பகலும் தியானமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருந்தானோ, அதே போல கேள் கர்த்தரிடத்துல, அப்பா என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்? Like Paul asked, you also ask in his presence, Lord, what should I do? What is your will in my life? Just reveal it to me. There will be a clear voice that you will hear right now in your ears saying, go this way, go that way. இதோ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உங்கள் காதுகள் கேட்கும்படிக்கு செயல்படும். அதான் ஆவியானவருடைய செயல்பாடு. அவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். கைகளை வைத்து எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்த தப்பான முடிவுகள் என்னை கிறிஸ்துவின் இடத்தை விட்டு பிரித்தது. எனக்குள்ள கிறிஸ்து உருவாகிறதற்கு முன்னமே நான் அந்த தப்பான முடிவை எடுத்தேன். என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க. இதோ I will go to that ancient path. I will take that correct turn. Help me to go to that particular path of Jesus. என் கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்கதரிசனம் பேசுகிறத நான் பார்க்கிறேன். திருப்புங்க எரேமியா 31 21 வசனம். Jeremiah chapter 31 verse number 21. Jeremiah 31 verse number 21, which says, உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. God wants you to have that mind to go to that ancient old path that you were walking in. You are walking in a right path, but you took a wrong turn and you came back to some other way. God is talking to you, go back to that way. அந்த பழைய பூர்வ வழிக்கு போ, அதுக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலின் ஆகிய குமாரத்தியே, திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணத்திற்கே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Turn, says the Holy Spirit. Turn, திரும்பு, திரும்பு, turn, மனம் திரும்பு. Hallelujah. Change your mind. Repent from what you are doing. Come out of the ways that you have chosen. God has given you a beautiful path where you can walk and you can find the rest. Hallelujah. நீ உன் ஆத்துமாவுக்கு இளைப்பை நீ பெற்று, இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு இதோ உன் பூர்வ பாதைக்கு கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் நீ பாவம் செய்யாதபடிக்கு உன் உத்தம எண்ணத்தை பார்த்து, உன் உத்தம நோக்கத்தை பார்த்து இந்த வேளையில உன்னோடு கூட அவர் இன்டர்வீன் பண்றாரு, அவர் குறுக்கிடுகிறாரு, அவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொருவனும் இன்றைக்கு மனம் திரும்ப கடவன். அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசடுகள், எல்லா கரை திரைகள், all the flaws, all the blemish is coming out right now from the hearts. இன்னைக்கு கர்த்தர் ஒரு சுத்த ஜலத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன், ஒரு தண்ணீர் அது புறப்பட்டு வருகிறது, அது சுத்த ஜலத்தை போல ஒவ்வொருவர் மேலையும் அது ஊற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சகரியா 13 Zechariah chapter 13 verse number 1 says, அங்க ஒரு ஊற்று இருக்கு. There is a
ஸ்பிரிங், ஒரு ஊற்று அது புறப்பட்டு வருகிறது. சகல விக்கிரகங்கள் இல்லாதபடிக்கு அது அழித்து போடும், அது சுத்திகரிப்போம். These are the days of sanctification. இது ஒரு சுத்திகரிப்பின் நாட்கள். இந்த இயர், this year is a day, is the year of sanctification. கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாக இதோ கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. ரைட் நவ, ஓ சரண்டர் டு த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். சரண்டர். God is going to sanctify you through his blood. God is going to sanctify you through his word. That clean water is going to cleanse you. Ephesians 5 verse 26 says, through his word, the what is through his word is going to cleanse you, is going to cleanse you. Jesus, the bridegroom, will cleanse the bride, the church. Rama Shantaragadalaba. God is going to cleanse each one of the churches this year. இந்த வருடம் தேவன் அநேக சபைகளை சுத்திகரிக்க போகிறார், சுத்திகரிக்க போகிறார். கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த இயர்ல அநேக லாக்டவுன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. we have to pray there should not be an lockdown. இதோ அநேக ஜனங்கள் தத்தளிப்பாங்க, இளைப்பாறுதலை தேடியும் காணாதிருப்பார்கள். கர்த்தர் உங்களோட பேசுகிறதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இதை சொல்லுகிறதற்கு தான் அநேக தடைகள் வந்தாலும் தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு God is talking to you. There may be lockdowns in India, there may be lockdowns in your particular place that you are dwelling in. நீங்க இருக்கிற இடங்கள்ல there may be lockdowns like in the days of corona, in the days when that pandemic was there spreading, அந்த லாக்டவுன் வந்த மாதிரி இதோ இந்த இயர்ல அநேக லாக்டவுன் வரலாம். ஆனா when you come to that right path, God will give you rest in your soul. இதோ உன்னுடைய ஆத்துமால கர்த்தர் இளைப்பாறுதல தர முடியும். எப்போ நீ அந்த பூர்வ பாதைக்குள்ள வரணும். இயேசு வைத்த பூர்வ பாதை, இயேசு குறுப்படையாளங்களை வச்ச தூண்களை வச்சு நாட்டின அந்த பூர்வ பாதைக்குள்ள நீ வரணும். ஆதி திருச்சபைகள் வைத்த அந்த பூர்வ பாதைகளுக்குள்ள வரணும். Today go and look at the modern church, what they are doing, how they are worshiping, how they are doing a service for the Lord. எப்படி அவர்கள் ஆராதிக்கிறார்கள், எப்படி அவர்கள் துதிக்கிறார்கள் என்பதை நீங்க போய் பாருங்க. நவீன காரியங்களை கொண்டு வரேன்னு சொல்லி அவர்கள் கர்த்தரை இழந்து போனார்கள். இன்னைக்கு அநேக சபையில மைக் சிஸ்டம் அருமையா இருக்கு, கீபோர்டு இருக்கு, மைக் இருக்கு, நல்ல கொயர் இருக்கு, நல்ல வர்ஷிப் லீடர்ஸ், பயங்கரமா பாடுற டேலண்ட் உள்ள வர்ஷிப் லீடர்ஸ் இருக்காங்க. ஆனா அவர்கள் பாடும்போது கர்த்தர் கிரியை செய்யவில்லையே, ஆவியானவர் செயல்படவில்லையே. There is no Holy Spirit in churches. In many churches there are talent that is exposed, but there is no Holy Spirit. There is no the word of God that is coming from the Holy Spirit, that is coming from heaven. That word is coming from the text but not from the Holy Spirit. God wants to instruct you and warn you. நீங்க அந்த பழைய பாதையை பார்க்காமல் நவீனம், இதோ புதுமை என்று சொல்லி இதோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திருப்பாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆராதிக்கப்படுகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களை நான் அகற்றணும், தேவையில்லாத வழியை நான் விட்டு வரணும். எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தடுத்து போடுங்க. God is talking to someone here. நீங்க அநேக அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கலாம், அநேக ஒரு காரியத்தை நீங்க நிறைய வாட்டி பண்ணணும்னு நினைச்சு you are being a failure, you are in a failure. God wants to talk to you, my friend. He wants to show you a lesson. அவர் ஏதோ ஒன்றை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். நீ அவருடைய பிரசனத்திற்கு வராதது நிமித்தம் அவரால் உன்னிடத்தில் பேச முடியவில்லை. அவர் பேசினாலும் உன் காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதினால் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னுடைய இருதயம் உணர்வற்று இருக்கிறதினால், because you don't have the understanding in your heart, you were not able to understand the plans and the purpose of
the Lord. கர்த்தர் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று ஆவலோடு நிற்கிறார். உன்னுடைய நிர்வாணமோ தடையா இருக்கிறது, உன்னுடைய பாவமோ தடையா இருக்கிறது, உன்னுடைய மாம்சீக எண்ணமோ தடையா இருக்கிறது, உன் செவிட்டு காதுகள் தடையா இருக்கிறது, உணர்வற்ற உன் இருதயம் தடையா இருக்கிறது. இன்னைக்கு how many of you can blame God? Jesus, you didn't talk to me, you didn't give a warning, you didn't give a guidance அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீ கேட்கிறதில்லை. நான் உன்னோடு கூட உறவாட வேண்டும் என்று நான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடன் சம்பாஷித்தது போல உன்னோடு சம்பாஷிக்க வேண்டும் என்று நான் உன்னை தேடி வருகும்போது நீ அதற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறாய், நீ எனக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறாய், உனக்கு என்னுடைய உறவு தேவையற்றதா இன்றைக்கு இருக்கிறது. You don't give an importance to the relationship that you want with Jesus Christ. You are not giving that proper weightage. You are not prioritizing God in your life. Your priority is something else. Your priority is money. Your priority is something else. உன்னுடைய priority எதுவா இருக்கு? வேலைக்கு போறது உன் priorityயா இருக்கா? உன் பிள்ளை உன் priorityயா இருக்காங்களா? உன்னோட parents உன்னுடைய priorityயா இருக்காங்களா? கர்த்தருக்கு உன் முழுமையை நீ தர வேண்டும் அல்லவோ, உன் முதன்மையை நீ தர வேண்டும் அல்லவோ. அதை நீ தராமல் நீ எதை செய்து கொண்டிருக்கிறாய் மகனே? எதை செய்து கொண்டிருக்கிறாய் மகளே? இதோ ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தபோது அவளுக்கு தீமையாய் இருந்த காரியத்தை அவர் தடுத்து நிறுத்தி நன்மையாய் மாற்றினார். மகனே, இன்றைக்கு நான் உன்னோடு கூட பேசுகிறேன், கர்த்தர் உன்னோடு கூட என் மூலமாய் பேசுகிறார். உன்னுடைய வழியை நீ சிந்திக்க வேண்டும், உன் வழியை நீ சிந்திக்க வேண்டும். நீ பொத்தலான பைகளில் உன் காசுகளை போடுகிறது என்ன? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், Haggai chapter 1 verse number 5, verse number 6 and verse number 7, God says, check your ways, check your ways. உன்னுடைய வழி எது என்று பார். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 6th verse it is saying, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாவதில்லை, புசித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பைகளிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். See, in verse number 5 it says, check your ways. Verse number 7 it says, check your ways. Verse number 6 it says, whatever you are doing, it is not giving you satisfaction. It is not giving you rest. உனக்கு திருப்தி இல்லை, பரிபூரணம் இல்லை, நீ குளிர் விடாமல் இளைப்பாற முடியாமல் இருக்கிறாய். You are earning something, but like a empty like a pocket that is with holes. You are putting a coins in it and it is going off. Everything you spend, it is everything you earn, it is getting spent without any reason. பாத்திருக்கீங்களா? அநேக பேர் என் ஆபீஸ்ல நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா அதற்கு மீறின செலவுகள் அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நான் சொல்லுகிறேன், நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. ஹல்லேலூயா! நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது, அதை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா! அந்த பாத்திரத்துல கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கும், அதை வர்த்திக்க பண்ணுவார் என் தேவன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் சொல்லுகிறார், நீ பொத்தலான பைகளில் காசுகளை போடுகிறது எதனால்? There is a expenditure that is spent in vain. Waste expenditures are there in your life. Financial உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத செலவுகள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எதனால? your ways are not right. உன்னுடைய வழியை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். I want to give you the background what is happening in Haggai chapter 1. It says God wants that people of Israel to build a church. அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை பாபிலோனில் இருந்து
கோரேஸ் என்னும் மன்னன் ராஜாவை கொண்டு அவர்களை விடுதலை பண்ணி அவர்களுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் கொடுத்து அனுப்பினால் அவர்கள் தங்களுக்கு வீடை கட்டினார்கள். 4வது வசனம் போட்டிருக்கு பாருங்களேன். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாகப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. ஹல்லேலூயா. What they have done, instead of building temple, they built houses for themselves. இன்னைக்கு நீ சுயமாய் உனக்காய் வீடுகளை கட்டி கொள்ளுகிறாயோ, சுயமாய் உனக்காய் உன்னுடைய ராஜ்யங்களை கட்டி கொண்டிருக்கிறாயோ, you are self-righteous and doing things for you and not for God, then your ways are wrong. You have to think your ways. அந்த வழியில் நில்லு, உன் பூர்வ பாதை யோசி. நீ எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாய், நீ எப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்தாய், அதிலிருந்து நீ மனம் திரும்பி வெளியே வந்திருக்கிற. அந்த மனம் திரும்புதலின் வாழ்க்கை அல்லவோ நீ வாழ வேண்டும். கர்த்தரோடு பேசுகிறார். நீ உனக்கென்று வீடை அல்ல, நீ உனக்கென்று காரியங்களை அல்ல, உன்னுடைய சுய காரியங்களை நீ செயல்படுத்தாமல் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நீ அந்த பூர்வ பாதைக்கு நடந்து வா. ரீமான் தோரா சங்கலபாய். Want everybody to close your eyes and look up to the Lord. God is talking to you. கர்த்தர் இதோ நீ உன்னுடைய உத்தம இருதயத்தை பார்த்து நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுக்கிறதற்கு கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அபிமெலேக்கு என்பவனை கர்த்தர் தடுத்தார் அல்லவோ. ரீமாந்தரா சந்தரிலபா ரோகமாந்தரோ சந்துரா ரெபோலாந்தோ சங்கதலபடகதலபா. God is now touching each one of you. Touching each one of you. ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கரம் பற்றி எரிகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வல்லமை கடந்து வருகிறது, ஒரு வல்லமை கடந்து வருகிறது. ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும். மாறா தூராமா சந்தரகடகலவா. The intervention of God is right now in your life. God is seeing your righteous heart. God is seeing your clear conscience and stopping you from taking a wrong turn in your life. You are about to take a wrong turn, but God's intervention is stopping you right now. Riman Tora Shanturiba Ramandala Shankadalagadagagalaba. பிசாசின் வஞ்சனைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்தவில்லையோ? பிசாசின் இடத்தில் இதோ நீ போர் செய்யும்படிக்கு, பிசாசின் இடத்தில் நீ ஜெயம் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்தவில்லையோ? லேபாந்தரா சங்கந்தலபோரியான் தோரபடகதலபா. Please remember, if you are taking a wrong turn, that will not only affect you and your family, it will affect the people of God. It will affect the people who are going to get the blessing through you. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் தடைபடும். கர்த்தருடைய ஊழியம் தடைபடும். நீ எடுக்கிற தப்பான முடிவுகள் கர்த்தருடைய தீர்மானத்தை தடைபடுத்தும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசேவே, உன் கைகளில் இருக்கிற கோல் அது அற்புதத்தை செய்யக்கூடிய கோல். அந்த கோலை நீ தப்பான நபர்களிடத்தில் கொடுப்பாய் என்றால் அதை தப்பாய் பயன்படுத்தி விடுவார்கள். உன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை நீ தப்பாய் பயன்படுத்தாதே. உன்னிடத்தில் இருக்கிற நபர்களை நீ தப்பாய் பயன்படுத்தாதே. லாபா தூராமா தரபலா சந்தரகடகலபா. இதோ கர்த்தர் கொடுக்கிற அனுகூலங்களை கொண்டு நீ உனக்கென்று வீடை கட்டி கொள்ளாதே. தேவனுடைய ஆலயத்தை கட்டு. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எதற்கு என்று கர்த்தரிடத்துல கேள். இதோ God is talking to someone here. You are praying a lot. You are praying a lot and getting the blessing from the Lord. ஆனா இந்த blessing எதுக்காக என் வாழ்க்கையில வந்துச்சுன்னு கர்த்தர்கிட்ட கேட்டியா? எதுக்காக இந்த ஆசீர்வாதத்தை என் கையில கொடுத்தீங்க? இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நான் என்ன செய்யணும்? What must I do with the blessing that I have in my hand, oh Lord? Did you ask the Lord what is the purpose of the blessing that God has given to you? Ask for the purpose for the blessing that you have. கர்த்தரை
உன்னை ஆசீர்வதித்து வைத்ததின் நோக்கம் என்ன என்று கர்த்தரிடத்தில் கேள். நான் இந்த இடத்துல இருக்கிறதற்கு நோக்கம் என்ன? நான் இந்த பகுதிகளில் வேலை செய்யறதற்கு உம்முடைய நோக்கம் என்ன? Ask God. God will give you His answer, His guidance. Reman Dora Santurila Turamantara Turabadagadala Badagadalaba Roma Santuribi Rabada Gadada Gadagala Badagadala Badagadalaba. ஜெபி மகனே, ஜெபி மகளே, கர்த்தருடைய அபிஷேக அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையில பற்றி பிடிக்கிறது. எல்லா இருளின் கட்டுகள் உடையட்டும். God has given you a cell phone. God has given you a good job. God has given you a bike. God has given you a car. For what God has given you and blessed you, for what He has done that, ask Him. Ask Him. Ask Lord, why have you given me a car? Why have you given me a bike? Why have you given me a phone? Why have you given me a good job? Why have you given me a good salary? Lord, what should I do? என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர் என் தேவனே, கேள் கர்த்தரிடத்துல. What must I do, O Lord? என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்? என் வாழ்க்கையில் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எதற்காக என்று கேள் மகளே. What must I do with the blessing that you have given me, Lord? Rimando ribandara kadagadagalaba. Lord, I am alone in a particular hostel. I am alone in a particular house. I am not with my parents. I'm not with my husband. I'm not with my wife. I'm not with my children. I am desolated. I am in some kind of slavery. Lord, why I am here? நான் எதற்காக இங்க இருக்கிறேன்? நான் என் பெற்றோர்களோடு இல்லை. நான் என் பிள்ளைகளோடு இல்லை. நான் என் மனைவியோடு கணவனோடு இங்கு இல்லை. இந்த இடத்திற்கு நீங்க கொண்டு வந்ததின் முகாந்திரம் என்ன? David understood the purpose of the Lord. David was sent by his father to that place where the army was standing. Dori Shantaragalaba. There he saw Goliath. He said to his brother, David, தாவீது அவனுடைய தோழனை பார்த்து கேட்ட காரியம் என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ? There is not a purpose. God has sent me here. There is a purpose. There is no accidents. There is no there is no co-accidents in the kingdom of God. அங்க ஒரு coincidence கிடையாது. God is speaking to you. Every place you go, there is a purpose. Every place you are standing, there is a purpose. Whatever blessing that God is blessing you, there is a purpose. Ruban doshan torebe rankamandala santere rikamanduru shantaragadagadagadaladaba. ஒரு வல்லமை புறப்பட்டு வந்த கிருபைகளுக்காய் நன்றி. ஜப அபிஷேகம். ஜெபிக்க முடியாதெல்லாம் கட்டுகள் உடையட்டும். People who are not able to pray right now, receive the anointing of the prayer. Receive the anointing of the prayer. Receive the anointing. Receive the anointing in the name of Jesus. சகல கட்டுகள் உடையட்டும். Open your mouth and receive it. Open your mouth and receive. Don't be empty sitting before this Zoom meeting. Open your mouth. Open your mouth. வாய்களை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அதை பெற்றுக்கொள் மகனே, அதை பெற்றுக்கொள் மகளே. வாய்களை விரிவாய் திறக்கும் போது உன்னிடத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். மரணமும் ஜீவனும் நாபின் அதிகாரத்தில் இருக்கிறது. Right now, speak the fire. Speak the fire. ரக்காபாவுலாதரா ரிபவுந்தரே சம்தரி கடகடகதல படகதல படகதல படகதலபா. முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு விடுகிறேன் தேவனே. Jesus name I pray. Amen. Praise Lord. God bless you. Suddenly power cut ஆனதுனால I was not able to do a video, but hope you were able to hear my voice. God spoke to you prophetically. I was able to feel that. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.